இன்றைக்கு தான் என்ற நாள். இது என்ற ஜிம் டைரிൻ്റെ எபிசோட் 3. இன்றைக்கு மார்னிங்கே மிஸ்டர் ப்ளூ ஸ்கை என்னை பார்க்க வந்துட்டேன். மார்னிங் டீயை ப்ரே ஒர்க் அவுட்டாக குடிச்சிட்டு ஜிம்முக்கு இறங்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு நாளும் வெயில் அடித்தா எப்படி இருக்கும்? இந்த வெதர் வந்தாலே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். ஆனால் இங்கே இந்த ஹாலிடே டைம் முழுக்க மழையும் மப்புமா தான் இருக்குது. முதல்ல எனக்கு பிடிச்ச ஜிம் செல்ஃபி எடுத்துட்டு மறக்காமல் இன்றைக்கு இந்த ஏர்போர்ட்ஸை கொழுவிட்டு இந்தியன் செஷனை ஸ்டார்ட் பண்ண போயிட்டு 5 நிமிஷம் க்ராஸ் ட்ரைனர் பேருந்து கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ் செஞ்சினான். முந்தி நான் ஃபோட்டோஸே எடுக்க மாட்டேன். எடுத்தாலும் முகம் தெரிகிற மட்டும்தான் எடுப்பேன். அவ்வளோ செல்ஃப் டவுட். ஆனால் ப்ரோக்ரஸ் ஃபாலோ பண்ணணுமெண்டா ஃபோட்டோஸ் சரியான முக்கியம். இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க எனக்கு ஃபோட்டோஸே இல்லை. எனக்கு பிடிச்ச பிக்ஸ் மட்டும்தான் வச்சுக்கிறேன். மிச்சம் எல்லாம் அழிச்சிட்டேன். அதால் இப்போ எல்லாம் பிடிக்குதோ இல்லையோ ஆல்பமில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்யூச்சரில் கம்பேர் பண்ணுறதுக்கு. இன்றைக்கு லோவர் பாடி க்ளூத்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணான். ஜிம்முக்கு வர முதல் எனக்கு இந்த ஹிப் சரியான ஒரு காம்ப்ளெக்ஷன் மாதிரி. ஆனால் ட்ரெயின் பண்ணத்தான் அதுதான் இந்த ஸ்ட்ரென்த் என்று எனக்கு விளங்கினது. க்ளூத்ஸ் ஒர்க் அவுட் நல்லா வெயிட் போட்டு செய்யத்தான் பிடிக்கும். அதாலேயே 2 நாள் க்ளூத்ஸ் முழுக்க வலிக்கும். கடைசியாக ஸ்ட்ரெச்சிங். முந்தியெல்லாம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டு இறங்கிடுவேன். வெயிட்ஸ் கொஞ்சம் போட்டு செய்யக்கத்தான் ஸ்ட்ரெச்சிங் அருமையே விளங்குது. இல்லாட்டிக்கு எங்கேயாச்சும் இன்ஃப்ளமேஷன் வந்துடும். பிறகு என்ன ஜிம்முக்கு கொஞ்சம் பிரேக் விடணும். அதாலேயே ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்தியன் ஒர்க் அவுட்டை முடிச்சேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன். வீட்டை வந்து லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சினான். என்னடா இது இப்பதான் இப்படி ஒர்க் அவுட் பண்ணவா வீட்டை வந்து நல்லா போட்டு கட்ட போறான்னு நினைக்கிறீங்க தானே. ஃப்ரைட் ரைஸ்ண்டா எந்த மெனுவில் காப்ஸ் குறைவாக தான் இருக்கும். நிறைய மரக்கறி போட்டு ஏர் ஃப்ரையரில் வச்ச கோழிக்கால் தான் போட்டு செய்வேன். முந்தியெல்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி தான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா சாப்பிடுவேன். பேலன்ஸ்டுன்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்க தான் ஒன்றா லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஹெல்த்தியாகவும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். உங்களோட மேக்ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெசிபியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. கிளியரான மைண்ட் வேணும். சிம்பிளாக தோணும். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். உப்பு தண்ணியில் குளிச்சு என் தலைமுடியோட கலரே மாறிட்டு இப்போ பின்னேரம் என் தலைமுடிக்கு கலரிங் பண்ணினான். நல்லா கருத்துட்டு ஆனால் 2-3 தடவை குளிக்க திருப்ப ப்ரௌனாக வந்துடும். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய் பாய்.